அன்பு வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இன்று கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை பார்க்க இருக்கிறோம். இதிலே பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? யோனாவின் அடையாளத்தை குறித்து இயேசு கூறியது என்ன? இஸ்ரவேலர்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டார்களா? மனம் திரும்பினார்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? விதைக்கிறவன் உவமையிலே பறவைகள் என்பது யாரை குறிக்கிறது? விதைக்கிறவன் யார்? விதைகள் எதை குறிக்கிறது? நிலம் என்பது நமக்கு எதை காட்டுகிறது? அறுவடையின் காலம் எப்பொழுது வருகிறது? நாம் விதைக்கும் விதைகள் எங்கே விழுகிறது? வழியருகே விதைக்கப்பட்டவன் யார்? நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு விடை காண வாஞ்சையாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிப்பதே மத்தேயுவின் விசேஷித்த நோக்கம். ராஜாவின் பிறப்பை குறித்து பார்த்தோம். ஊழியத்திலே தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தியதை பார்த்தோம். இப்படிப்பட்ட வேளையிலேதான் பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஓய்வு நாளை குறித்த காரியத்திலே வாக்குவாதம் வந்தது. இப்பொழுது ஒரு தெளிவான பிளவு அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, பரிசேயர் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று கடைசியாக சிந்தித்தோம். இன்று நான் கூறுகிற வசனங்களை தயவு கூர்ந்து நீங்கள் அவ்வப்பொழுது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் பிரயோஜனமாயிருக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது மற்றும் ஒரு தந்திரமான முறையிலே இயேசுவை அவர்கள் அணுகுகிறார்கள். இப்படி அவர்கள் கேட்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ இந்த மேசியாவை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அடையாளத்தை கேட்பது போல தெரிகிறது. ஆனால் உண்மையாக ஒரு அடையாளத்தை பார்த்தாலும் அவர்கள் அவரை விசுவாசிக்கப் போவதில்லை. அவர்கள் அவருக்கு வலை விரிக்க முயல்கிறார்கள். 39ஆம் வசனத்தை பாருங்கள். யோனாவின் அடையாளத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். அவர்கள் கேட்பது போல இயேசு ஒரு அடையாளத்தை செய்யவில்லை. ஆனால் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற 2 நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது நிகழ்ச்சி யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று வெளியே வந்த யோனா மரித்து உயிர்த்தது போல சொல்லப்படுகிறது. இருளிலிருந்து யோனாவை வெளிச்சத்திற்கு ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்தார். யோனாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு நிழலாய் இருக்கிறது. 41ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்கிறார். யோனா மீனின் வயிற்றிலிருந்து அற்புதமாக விடுதலை செய்யப்பட்டு கரையிலே வந்து நினிவே மக்களுக்கு பிரசங்கித்த பொழுது அவர்கள் உண்மையாகவே தங்கள் பாவத்தை குறித்து துக்கப்பட்டு மனம் திரும்பினார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தின் செயலோ அவர்களை மிகவும் கேடான நிலைமைக்கு தள்ளிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் திரும்பவில்லை. 42வது வசனத்திலே தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்ததை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து யோனாவை விடவும் சாலமோனை விடவும் பெரியவர். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். என்றாலும் அவருக்கு நேரே அவர்கள் மனம் திரும்பவில்லை. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான சில உதாரணங்களை சொல்கிறார். 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனுக்கு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான்? சரி, அசுத்த ஆவி போய்விட்டது, நாம் சுத்தமாகிவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? 44ஆம் வசனத்திலே பார்ப்பது போல அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புவது என்ன? மறுமலர்ச்சி மட்டும் பயனுள்ளது அல்ல. அநேக தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அதையெல்லாம் இப்பொழுது செய்யாமல் இருப்பது மட்டும் போதாது, அது உங்களை கிறிஸ்தவர்கள் ஆக்காது. உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவம் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் என்றால் எந்த கிறிஸ்தவர்களும் அடுத்த நிமிடத்திலேயே அல்லது அடுத்த நாளிலேயே உலகத்திலே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் பாவம் செய்வதை விட்டு விடுவது ஒரு மனிதனை கிறிஸ்தவனாக்காது. 45ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், அந்த அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் என்று பார்க்கிறோம். இன்றும் இந்த சூழலிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது. இந்த உலகத்திலே
ரட்சிக்கப்படாத கடினமான மக்கள் திருச்சபையிலே அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். வெறுமையாக்கப்பட்டு பெருக்கி அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை யாரும் குடியில்லாத காலியான வீடு போல் இருக்கிறது. இப்பொழுது அசுத்த ஆவிகள் உள்ளே கடந்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். பிசாசானவன் அவர்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். இதையும் அவர்கள் உணராதவர்களாயிருக்கிறார்கள். சரி, இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி இன்னமும் அதிர்ச்சி தரும் செய்திகளை நமக்கு தருகிறது. உலகத்திலே மிக நெருக்கமான உறவு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் அல்லது அதே குடும்பத்திலே பிறந்த சகோதரர்களுக்கும் இடையிலே இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைப்பதனாலே தேவனோடு நமக்கு கிடைக்கும் உறவானது உலக உறவுகளை விட உன்னதமான ஒரு உறவாகும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வரை பார்க்கும் பொழுது, இந்நாட்களிலே இந்த உலகத்திலேயும் மிக நெருக்கமான ஒரு உறவு என்பது கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் இடையிலே உள்ள உறவுதான் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் உங்கள் குடும்பத்திலே இன்னமும் ரட்சிக்கப்படாத அங்கத்தினர்கள் இருப்பார்கள் என்றால், உங்களை பெற்றெடுத்த தாயோடும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடும் இருக்கும் உறவை விட நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவிசுவாசிகளாயிருக்கிற உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களோடு உங்களுக்கு இருக்கிற உறவை விட விசுவாசிகளோடு உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உறவை குறித்து சொல்கிறார். வசனம் 50 பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பிதாவினுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மீட்புக்காகவும் நித்திய வாழ்க்கைக்காகவும் அவரையே நீங்கள் விசுவாசிப்பதுதான் பிதாவினுடைய சித்தம். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஊமைகளை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் ராஜ்யத்தை புறக்கணித்தபடினாலே அவர் இந்த பூமிக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் வரை என்ன நடைபெறுகிறது என்பதை இந்த ஊமைகள் வெளிப்படுத்துகின்றன. ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியது ஞாபகம் இருக்கலாம். வேத புத்தகத்துக்கே ஒரு திறவுகோல் என்றால் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம்தான். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நாம் நுழைய இது ஒரு திறந்த வாசலாயிருக்கிறது. இது உண்மையானால் 13ஆம் அதிகாரம்தான் அந்த கதவிற்கான சாவி என்று சொல்லலாம். எனவே மத்தேயு 13 மிக முக்கியமான ஒரு அதிகாரம். பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் மேலும் தெளிவாக அறிந்து கொள்ள இந்த அதிகாரம் நமக்கு உதவி செய்கிறது. மர்மமான ஓமைகள் அடங்கிய செய்தி என்று இது அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 3 செய்தி தொகுப்புகளிலே இதுவும் ஒன்று. முதலாவதாக மலை பிரசங்கம், அதுதான் ராஜ்யத்தின் சட்டம். இரண்டாவதாக இந்த மர்மமான ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்த சில விவரங்களை நமக்கு தருகிறது. அது இந்த காலகட்டத்திலே நடைபெறும் சம்பவங்களாக இருக்கிறது. மூன்றாவதாக எதிர்காலத்தை பார்த்து ஒலிவு மலையிலே இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள். இது ராஜா மீண்டுமாக வந்து தனது ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதை குறித்து சொல்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை தொடர்ந்து மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்கான சட்ட திட்டங்களை மலை பிரசங்கத்திலே கூறி அறிவித்தார். அடுத்ததாக தனது வல்லமையை விளங்க பண்ணினார். தொடர்ந்து தனது செய்தியோடு கூட சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார். நடந்தது என்ன? இஸ்ரவேல் மக்கள் ராஜாவை புறக்கணித்து விட்டார்கள். எனவே அவருடைய கரம் அந்த பட்டணங்களின் மேலே நியாய தீர்ப்பை அறிவித்தது. அவர்கள் ஒரு அடையாளம் கேட்டபொழுது யோனாவின் அடையாளத்தை விட வேறு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப் போவதில்லை என்றார். யோனாவின் அடையாளம் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு அடையாளம். இது சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயும் நிறைவேறப் போகும் ஒன்று. அடுத்ததாக தனிப்பட்ட முறையிலே மக்களுக்கு அவர் அழைப்பு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. பரலோக ராஜ்யத்திற்கு என்ன ஆகும்? அவருடைய முதல் வருகையிலே அவர் அதை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கிறதில்லை. சரி, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்கும் அவர் மகிமையோடு திரும்ப வருவதற்கும் இடைப்பட்ட காலத்திலே பரலோக ராஜ்யத்திற்கு என்ன ஆகும்? இதை குறித்ததான ஊமைகளைத்தான் இயேசு நம் முன்னே வைக்கிறார். இந்த ஊமைகள் மர்மமான ஊமைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது மறைவானதாக இருக்கிறது அல்லது ரகசியமானதாக இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே இது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வியாக்கியானத்தின்படி திருச்சபையானது ஒரு மர்மமான காரியமாக இருக்கிறது.
ஏனென்றால் இதை குறித்த எந்த வெளிப்படுத்துதலையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தான் திருச்சபை என்பதை நாம் பார்க்கிறோம். என்றாலும் எபேசியர் 5:25 பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது திருச்சபைக்காக தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம்தான் திருச்சபை அல்ல, திருச்சபைதான் பரலோக ராஜ்யமும் அல்ல. கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எல்லாரையும் இணைத்து சொல்லும் பொழுது அதை பரலோக ராஜ்யம் என்று சொல்லலாம். அதே வேளையிலே திருச்சபையானது இந்த பரலோக ராஜ்யத்தின் உள்ளே இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் திருச்சபை மட்டுமே பரிபூரண பரலோக ராஜ்யம் ஆகாது. பரலோக ராஜ்யத்தை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்த பொழுது அது எந்த திசையிலே செல்கிறது என்பதைத்தான் இந்த உவமைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட காலத்திற்கும் அவர் மீண்டுமாக ராஜாவாக உலகத்திற்கு திரும்ப வரும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே என்ன நடைபெறப் போகிறது என்பதைத்தான் இது சொல்கிறது. இது மிக முக்கியமான உவமைகள். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இயேசுவின் செயலே நமக்கு மிக ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 13 முதல் 2 வசனங்கள். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் வீட்டை விட்டு அவர் புறப்பட்டு போய்விடுகிறதாக அர்த்தம் கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. மட்டுமல்ல, கடலின் அருகே அவர் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். கடலானது புறஜாதி மக்களை சுட்டி காட்டுகிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனது ஜனமாகிய இஸ்ரவேலை விட்டு திரும்பி உலகத்திற்கு நேராக சுவிசேஷத்தை அறிவிக்கச் செல்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக மீண்டுமாக வரும் வரை உலகத்தில் என்ன நடைபெறும் என்பதைத்தான் அவர் கூறுகிறார். அவருடைய செயல்பாட்டிலே காணப்பட்ட பெரிய மாற்றத்தை இந்த அவருடைய செயல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது திரளான மக்கள் அவரை சுற்றி வருகிறார்கள், அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். எனவே அவர் ஒரு படவிலே ஏறி பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் எல்லாரும் கரையிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக விதைக்கிறன் ஓமையை அவர் சொல்கிறார். இந்த அதிகாரத்திலே அநேக ஓமைகளை அவர் சொன்னாலும் 2 ஓமைகளைத்தான் பின்னால் அவர் விளக்கி கூறுகிறார். அது விதைக்கிறவனுடைய ஓமை, அடுத்தது கோதுமைகளும் களைகளும் விதைக்கப்பட்ட ஓமை. இந்த அடிப்படையிலேயே மற்ற ஓமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, விதைக்கிறவன் ஓமையிலே இந்த பறவைகள் பிசாசானவனை குறிக்கிறது. மற்ற ஓமைகளிலே அவர் பறவைகளை குறித்து சொல்லும் பொழுது வேறு எந்த சிறந்த காரியங்களையும் குறித்து அவை சொல்லவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருமுகப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் வியாக்கியானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விதைக்கிறவனுடைய ஊமையே அடிப்படையானது. வசனம் 3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்றும் விதைகள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்றும் இயேசு கூறியிருக்கிறார். பாலஸ்தீன தேசத்திலே விதையை விதைப்பது எல்லாரும் பார்த்திருக்கும் ஒரு காட்சி. ஒரு ஏரினாலே அவர்கள் நிலத்தை முதலாவது உழுவார்கள். சில வேளைகளிலே அதை கூட அவர்கள் செய்கிறதில்லை. பின்னர் விதைக்கிறவன் விதைகளை எடுத்து கொண்டு போய் தூவுகிறான். இன்றைக்கும் இப்படிப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? விவசாயிகள் நெல்லையோ சோளத்தையோ பருத்தியையோ விதைக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல விதை விதைக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதை குறித்து 37ஆம் வசனத்திலே நமக்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் விதை விதைக்கிறவர். இந்த உலகத்திலே இதுதான் அவருடைய வேலையாயிருக்கிறது. அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜ வஸ்திரத்தை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு ஒரு விவசாயியின் வேலையை, விதை விதைக்கும் வேலையை அவர் செய்கிறார். என்றாலும் அவர் ராஜாதி ராஜாதான். 19ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வதென்ன? விதை தேவனுடைய வார்த்தை, நிலமானது இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறது. நிலம் திருச்சபை அல்ல, உலகம். திருச்சபை ஒரு பக்கம் இருக்கிறது. திருச்சபைக்கு வெளியே கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் புறக்கணிக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய பணி என்ன? உண்மையும் உத்தமமாய் விதைகளை விதைக்க வேண்டும். நாம் விதைக்கும் விதையை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை என்பதனாலே சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் விதைக்கும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த பணிக்கு பொறுப்பானவராயிருக்கிறார். நான் வேலை செய்வதற்கென்று சில நிலப்பரப்புகளை எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வசனத்தை விதைக்கும் பணியை மட்டும் நான் செய்கிறேன். அறுவடையை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களிலே இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
இது இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அனுப்பும் முன்னதாக சொன்ன வார்த்தைகள். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவிற்கு வருகிறது. விதை விதைக்கப்பட்ட பின்னர் தான் அறுவடையின் காலம் வருகிறது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த காலம் இடம்பெறுகிறது. அதன் பின்னால் அறுவடை வருகிறது. புதிய காலம் வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்தின் முடிவிலும் ஒரு அறுவடை வருகிறது. மற்றும் ஒரு காலகட்டத்தின் ஆரம்பத்திலே மீண்டுமாக விதை விதைக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், அறுவடையின் காலம் நியாய தீர்ப்பின் காலமாயிருக்கிறது. தொடர்ந்து வரப்போகிற சில ஓமைகளிலே அதை நாம் பார்க்கலாம். என்றாலும் இந்த காலத்திலே நாம் விதைகளை விதைக்க வேண்டும். வசனங்களை விதைக்கிறோம். இதை பல காலங்களாக கேட்டு தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் கடிதம் எழுதும் பொழுது அது எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பணி கர்த்தருடைய வசனத்தை விதைப்பதுதான். சரி, இப்பொழுது நம்முடைய விதைகள் எங்கே விழுகிறது என்று பாருங்கள். 4 விதமான நிலங்களை குறித்து வாசிக்கிறோம். 4 3 பகுதிகளிலே இந்த விதைகள் கனி கொடுக்கிறதில்லை. அவைகள் மடிந்து போகிறது. விதையிலே எந்த குறையும் இல்லை, ஆனால் நிலம்தான் பிரச்சனை. விளையும் நிலத்தின் நிலைமையை மிக மிக முக்கியமானது. இதற்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விளக்கத்தை பார்ப்போம். 4வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதை பறவைகள் பட்சித்து போட்டது. இதற்கான விளக்கத்தை 19ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விழுந்த விதைகளை பிசாசானவன் எடுத்துச் சென்று விடுகிறான். வழி அருகே உள்ள நிலத்தை திருச்சபையில் உள்ள மக்களுக்கு ஒப்பிடலாம். வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் விசுவாசிக்கிறதில்லை. அதை கேட்கும் பொழுது தலையை ஆட்டிக்கொள்கிறார்கள், ஆனால் இருதயத்திற்குள்ளே அவை செல்லுகிறதில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு திருச்சபையின் ஐக்கியமானது ஏதோ ஒரு சங்கத்தின் ஒரு அங்கமாயிருப்பது போல காணப்படுகிறது. அவர்கள் ஆழமாக உறைந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சிலர் திருச்சபைகளை விட்டு வெளியே சென்று பற்பல விதமான இயக்கங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார்கள். 2வது குழுவினர் பாறைகளிலே சிறிதளவு மட்டும் மண் இருக்கும் இடத்தை குறிக்கிறார்கள். வசனங்கள் 20-21 பார்ப்போம் என்றால், கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான் என்று வாசிக்கிறோம். முதல் குழுவினருக்கு இவர்கள் எதிரானவர்கள். அங்கே பிசாசானவன் விதைகளை பொறுக்கி போட்டுவிட்டான். ஆனால் இந்த குழுவை பொறுத்தமட்டிலேயும் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களே இவருடைய பிரச்சனை. வசனத்தை கேட்டவுடனே மிக உற்சாகமாக செயல்படுவது போல வெளியே காணப்பட்டார்கள். ஆனால் கூட்டம் முடிந்த பிறகு அணைந்து போன மெழுகுவர்த்தியைப் போல இருக்கிறார்கள். ரயில் தண்டவாளங்களுக்கு இடையிலே சில தாள்களை கிழித்து போட்டிருப்பீர்கள் என்றால், தண்டவாளத்திலே ரயில் ஓடும்பொழுது அந்த தாள்கள் எல்லாம் பல பக்கங்களிலே பறக்கும். ஆனால் ரயில் சென்றவுடனே அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள் என்று இவர்களை சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு உண்மையான ஒரு உறவு அவர்களுக்கு கிடையாது. வசனம் 22 முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போகிறான் என்று வாசிக்கிறோம். இங்கே உலகத்திற்கடுத்த கவலை விதையை விளையச் செய்யாமல் பண்ணுகிறது. சில வேளைகளிலே அது தரித்திரம், சில வேளைகளிலே அது செல்வம். அதிக செல்வம் உள்ளவர்களும் அதிக தரித்திரம் உள்ளவர்களும் கிறிஸ்துவுக்காக சந்திக்கப்படுவது கடினம் என்று ஒருவர் சொல்லுகிறார். இந்த 3 வகையான கூட்டமும் 3 வகையான விசுவாசிகளை குறித்து சொல்லவில்லை. அவர்கள் ஒருவரும் விசுவாசிகளே அல்ல. வசனத்தை கேட்டார்கள், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில விதைகள் நல்ல நிலத்திலேயும் விழுந்தது. வசனம் 23 என்ன சொல்கிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். சிலர் வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டார்கள். சிலர் அதிகமாக பலன் கொடுக்கிறதில்லை, ஆனால் அவர்களும் பலன் கொடுத்தார்கள். வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தியோப்பிய மந்திரி வாசித்தான், ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அங்கே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்திற்கான தண்டனைக்காகவும் மரித்தார் என்பதை விளக்கிய பொழுது அவன் விசுவாசித்தான். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் நிலைமை. வசனங்கள் விதைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை கொடுக்கிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ஊமையை சொல்லிவிட்டு 9ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். காது என்று ஒரு உறுப்பு இருந்தால் கேட்காமலா போவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் இயேசு இவ்வாறு சொன்னார் என்பதை குறித்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். விசுவாசியான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய வசனத்தை இந்த உலகத்திலே விதைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வசனத்தை கேட்கிற எல்லாரும் உடனே மனம் திரும்புவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. நிலங்களின் நிலைமைக்கு ஏற்பதான் விளைச்சல் உண்டாகும். கர்த்தர் தாமே இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் நாம் விதைக்கிற வசனங்கள் 60, 80, 100 கனி கொடுக்கும்படியாகவும் நாம் கருத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை இந்த உலகத்திலே விதைக்கும் இந்த காலகட்டத்திலே அதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்தாவே, நிலங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். வசனத்தை கேட்கிறவர்கள் உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உலகம், மாமிசம், பிசாசை தாண்டி உம்முடைய வசனத்தில் வேரூன்றி நல்ல கனிகளை கொடுக்க நீரே இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே போய் உம்முடைய வசனங்களை விதைத்தாலும் ஆத்தும பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபத்தோடும் அவர்கள் செயல்படும் பொழுது நீரே கிரியை செய்து அநேகரை உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த கிராமங்களிலிருந்து, பட்டணங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து கேட்டாலும் அவர்கள் உள்ளத்திலே உமக்கு முதலிடம் கொடுக்கவும், உம்மை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் நீரே அருள் புரியும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அந்த நேயர்களே, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைப்பதினாலே தேவனோடு நமக்கு கிடைக்கும் உறவானது உலக உறவுகளை விட உன்னதமான ஒரு உறவாகும். உங்கள் மீட்பிற்காகவும் நித்திய வாழ்க்கைக்காகவும் அவரையே நீங்கள் விசுவாசிப்பதுதான் பிதாவினுடைய சித்தம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நாம் நுழைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு திறந்த வாசலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தியின் தொகுப்பு 3 முதலாவது மலைப்பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சட்டம். இரண்டாவதாக இந்த மர்மமான ஓமைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்த விவரங்கள். இது இப்பொழுது நடந்து வரும் சம்பவங்களாக இருக்கிறது. மூன்றாவதாக ராஜா மீண்டுமாக வந்து தனது ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பதை குறித்து இயேசு கூறின வார்த்தைகள். நாம் உண்மையும் உத்தமமுமாய் விதைகளை விதைக்க வேண்டும் என்பதுதான் நமது பணி. இயேசு கிறிஸ்துவே இந்த பணிக்கு பொறுப்பானவராக இருக்கிறார். அறுவடையின் காலம் நியாய தீர்ப்பின் காலமாக இருக்கிறது. வசனங்கள் விதைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திற்கும் அதை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.